விஜே டேம் பவித்ரா பாலமுருகன் அப்படின்ற யூடியூப் யூசர் மண்டேலா எஃபெக்ட் உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோல நாம மண்டேலா எஃபெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆண்டு ஃபியோனா ப்ரூம் அப்படின்ற பெண்மணி நெல்சன் மண்டேலா 1980 இறந்த மாதிரி தனக்கு தோன்றியதாக சொன்னாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேரு எங்களுக்கும் அப்படி தோணுச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா நெல்சன் மண்டேலா உண்மையிலேயே 2013 தான் இறந்தாரு. இது போல மாறிடுச்சு அப்படின்னு தோன்றின விஷயங்களை பத்தி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில மண்டேலா எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அந்த வெப்சைட்ல அந்த மாதிரி தோன்றின விஷயங்களை பத்தி நிறைய டீடைல்ஸ் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கலெக்ட் பண்ண விஷயங்களை பத்தி சூடோ ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இது பேரலல் யூனிவர்ஸ் உடைய நிகழ்வுகள்னால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய நினைவுகள் பேரலல் யூனிவர்ஸ்ல இருந்துட்டு இங்க டிரான்ஸ்பர் ஆனதா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் சிலர் டைம் டிராவல்னால ஏற்பட்ட மாற்றம் தான் இது அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி பலரும் பல கருத்துக்கள் சொன்னாலும் அறிவியல் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆப்பிரிக்காவுடைய விடுதலைக்காக போராடியதுல மண்டேலா மட்டும் போராடல, ஸ்டீவ் பைகோ அப்படின்றவரும் போராடினாரு. இவர் 1977 சிறையில காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறமா அவருடைய இறுதி ஊர்வலத்துல 20,000 மக்கள் கலந்து கொண்டாங்க. இதுதான் ஆப்பிரிக்காலேயே முதன் முறையாக ஒரு ஆப்பிரிக்கருக்காக இத்தனை நபர்கள் கூடிய மிகப்பெரிய கேதரிங். சோ இது உலகத்தில் உள்ள எல்லா செய்திகள்லயும் இத பத்தின செய்தி வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டீவ் பைகோவுடைய இறுதி ஊர்வலத்தை வீடியோக்கள் எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவை தான் நிறைய பேர் பார்த்துட்டு நெல்சன் மண்டேலா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா அதே காலகட்டத்தில் நெல்சன் மண்டேலாவும் சிறையில் இருந்தாரு. ஸ்டீவ் பைகோ சிறையில் அடித்து கொலை செய்யப்பட்டதை எல்லாரும் நெல்சன் மண்டேலா சிறையில் அடித்து கொலை செய்யப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரெயின்ல ஏத்திட்டாங்க. இதத்தான் அறிவியல் ஃபால்ஸ் மெமரி அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்ப இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல எது உண்மையானது? லூனி டூன்ஸா லூனி டியூன்ஸா? நம்மள நிறைய பேரு லூனி டூன்ஸை தான் செலக்ட் பண்ணிருப்போம். ஆனா உண்மையிலேயே அது லூனி டியூன்ஸ் தான். லூனி டியூன்ஸ் கார்ட்டூனை 1930 தொடங்கிட்டாங்க. 1930 இருந்து லேட்டஸ்டா போட்ட எல்லா வீடியோக்கள்லயும் லூனி டியூன்ஸ் அப்படிங்கிற பெயரை தான் பயன்படுத்தி இருந்தாங்க. லூனி டியூன்ஸ் பயன்படுத்தி இருக்கும் போது நம்மளுடைய பிரெயின் எதற்காக லூனி டூன்ஸை செலக்ட் பண்ணுச்சு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பிரெயின் சில விதமான விதத்துல செயல்பட்டு ஃபால்ஸ் மெமரியை நமக்கு உருவாக்குது. லூனி டியூன்ஸ் நம்மளுடைய பிரெயின் தப்பா இன்டர்பிரேட் பண்ணது காரணம் மிஸ் அட்ரிபியூஷன். மிஸ் அட்ரிபியூஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தோட நினைவு வேறு ஒரு விஷயத்தோட நினைவோடு இணைந்து ஒரு புதுவித நினைவை நம்மளுக்கு உருவாக்கும். அதாவது டைனி டூன்ஸ் அப்படின்ற கார்ட்டூனை ஏற்கனவே அவங்க ஒளிபரப்பு செஞ்சிட்டு இருந்தாங்க. சோ இந்த டைனி டூன்ஸ்ல உள்ள டூன்ஸையும் லூனி டியூன்ஸ்ல உள்ள லூனியவும் சேர்த்து நம்மளுடைய பிரெயின் லூனி டூன்ஸ் அப்படின்னு தப்பா இன்டர்பிரேட் பண்ணிருச்சு. இந்த மாதிரியான நினைவுகளை தான் மிஸ் அட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. டைனி டூன்ஸ் கார்ட்டூனை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஆனா என்னுடைய பிரெயின் எதுக்காக லூனி டூன்ஸ் அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு விடை இருக்கு. அத இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபரன்ஸ் என்றால் நம்மளுடைய பிரெயின்ல ஏற்படுற கேப்பை நம்மளுடைய அனுபவங்கள் அடிப்படையில வச்சு அதை மாத்தி அமைக்கிறது தான் இன்ஃபரன்ஸ். லூனி டியூன்ஸ்ல எதுக்காக நம்ம லூனி டூன்ஸை செலக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனுபவத்தோட அடிப்படையில கார்ட்டூன் அப்படின்னா பொம்மை படம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். டைனி டியூன்ஸை நம்ம ஏன் செலக்ட் பண்ணலைன்னா டியூனா இசைக்கு சம்பந்தப்பட்டமான விஷயம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால டியூனை இசையோட இன்டர்பிரேட் பண்ணி இது தப்பா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பிரெயின் அதை ஒதுக்கிறோம். டூன் அப்படின்றது கார்ட்டூனுடைய பின்பகுதியா இருக்குது. சோ கார்ட்டூனுடைய பின்பகுதியா அது இருக்கிறதுனால இதுதான் கார்ட்டூனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க பேரா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய பிரெயின் அதை எடுத்துக்கிறோம். சோ அதனாலதான் லூனி டூன்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரெயின் திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது லாஜிக்கலா ஒரு விஷயத்த அதை ரீசன் பண்றதுனால வர பிரச்சனை. இதத்தான் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபால்ஸ் மெமரியில இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா பசி ட்ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பசி ட்ரேசிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நாம நோட் பண்ணும்போது அதை எக்ஸாக்டா அப்படியே நம்மளுடைய பிரெயின் ஸ்டோர் பண்ணாது. அதை ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டோர் பண்ணோம். இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கும் போது சயின்ஸ் ஃபேக்டின் தமிழோடைய லோகோவை போட்டிருப்போம். அந்த லோகோல ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. அதை எத்தனை பேரு நீங்க நோட் பண்ணீங்க? அந்த லோகோவை மறுபடியும் உங்களுக்காக போடுறோம், பாருங்க.
சோ இதுல சயின்ஸ்ங்கிற இடத்துல SCIENE அப்படின்ற பெயர் பயன்படுத்தி இருக்கோம். சோ சைன் ஃபேக்ட் இன் தமிழ் அப்படின்னு இந்த லோகோவை நாங்க போட்டிருப்போம். நிறைய பேரு கீழ இருந்த அப்துல் கலாம் படம் காணாம போனதை மட்டும் தான் நோட் பண்ணி இருந்திருப்பாங்க. மேல இருந்த SCIENE நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதத்தான் ஃபஸி ட்ரேசிங் அப்படின்னு சொல்றாங்க. சைன் அப்படிங்கிற அந்த வார்த்தைய பார்த்த உடனேயே நம்மளுடைய பிரெயின் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பிரெயின் சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு பல முறை பழக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல சயின்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரெயினே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிரும். இந்த மாதிரியான மெமரியை தான் ஃபஸி ட்ரேசிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம்லயே லோகோல இருந்த மிஸ்டேக்கை நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க பிரெயின் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்ல நீங்க நோட் பண்ணலைன்னா கவலைப்படாதீங்க, உங்களுடைய பிரெயின் நார்மலா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபால்ஸ் மெமரிக்கு நம்முடைய பிரெயின் ஒர்க் பண்ற விதமும் நம்மளுடைய பிரெயின் ஸ்டோர் பண்ற விதமும் மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு வேறு 2 காரணங்களும் உண்டு. ஒன்னு மிஸ் இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிஸ் இன்ஃபர்மேஷன். மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நமக்கு நம்பிக்கையான ஒருவர் பொய்யான தகவல்களை நம்மளுக்கு கொடுத்தா நாம அதை அப்படியே நம்பிடுவோம். இதைத்தான் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய தீர விசாரிப்பதே மெய் சீரியஸ்ல 22வது எபிசோடான மர்மமான 3 எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அந்த வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட், ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட், மான்டாக் ப்ராஜெக்ட் மோனோ உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலிங் ஓபன் பண்ணியிருந்தோம். இந்த போலிங்ல 94% பேரு இந்த மோனோ நடந்துச்சு அப்படின்னு நம்பினாங்க. இவங்க நம்பினதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு நம்பிக்கையான யாரோ ஒருத்தர் அவங்க கிட்ட பொய்யான தகவல்களை கொடுத்ததுதான் காரணம். இதத்தான் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன மிஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த எபிசோட் 22 நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபால்ஸ் மெமரியை நம்மளுடைய பிரெயின்ல ஏத்துறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்மளுக்கு தேவையில்லாம மத்தவங்க மேல கோபம் வருது, தேவையில்லாம மத்தவங்க மேல வெறுப்பு வருது. இப்படி ஃபால்ஸ் மெமரியை நமக்குள்ள விதைக்கிறதுனால நாம புதுசாவும் எந்த விஷயத்தையும் கத்துக்க மாட்டோம். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு, இதுக்கு பின்னாடி நம்மளை ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு தேவையில்லாத பயத்தை நம்மளுடைய மனசுல அவங்க விதைக்கிறாங்க. அடுத்ததா டிஸ்இன்ஃபர்மேஷன் பத்தியும் நம்ம பார்க்கலாம். டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 100% ஒரு சம்பவம் அப்படி நடந்திருக்கவே செய்யாது. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு போலியாக எல்லா விஷயத்தையும் உருவாக்கி ஒரு கதையை சொல்றதுதான் டிஸ்இன்ஃபர்மேஷன். கூப்பர் ஃபேமிலி பாடி ஃபாலிங் அப்படி சொல்லிட்டு ஒரு போட்டோவை பத்தின கதை ஒன்று இன்டர்நெட்ல வளம் வருது. அது முழுக்க 100% ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல நாங்க அதை பத்தி டீபக் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், அதையும் நீங்க போய் பாருங்க. சோ 100% ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை உண்மையிலேயே நடந்துச்சுன்னு நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். அதைத்தான் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்மளுடைய பிரெயின் இது மாதிரி மற்றவங்களால மாற்றி அமைக்கப்படுது, மற்றவங்களால நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் மாறுது, மற்றவங்களால நம்மளுடைய பிரெயின் ஃபால்ஸ் மெமரிக்குள்ள போகுது. ஓகே, இது உண்மையிலேயே மற்றவங்களால நம்மளுடைய பிரெயின் வந்துட்டு மாற்றி அமைக்கப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போடுறோம். அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல ஒரு கார் வேகமா வந்து இன்னொரு கார் மேல மோதும். சோ அதுக்கப்புறமா அந்த வீடியோல இருந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறோம், நீங்க அந்த வீடியோவை பாருங்க. வீடியோல ரைட் சைடுல இந்த போர்டுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியலையா? கவலைப்படாதீங்க, உங்க பிரெயின் நார்மலா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுடைய பிரெயினை நான் மிஸ்லீட் பண்ணிருக்கேன். நான் வந்து வீடியோல இருந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொன்னேன், ஆனா உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த ஆக்சிடென்ட்டை கவனிங்க அப்படின்னு சொன்னேன். சோ உங்க பிரெயின் எப்படி இன்டர்பிரட் பண்ணிருக்கும்னா, இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தான் நான் கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரெயின் திங்க் பண்ணிருக்கும். அதனாலதான் அந்த வீடியோல இருந்த ரைட் சைடுல இந்த போர்டை நீங்க நோட் பண்ணல. சோ இது போலதான் ஒரு விஷயத்த உங்க பிரெயின் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதை நான் ஆல்டர் பண்றதுக்காக சொல்றது. நான் இப்படி பார்த்தேன், அதுல இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன், நம்மளுடைய பிரெயினும் ஓ ஆமா அப்படித்தான் பார்த்தேன் அப்படின்னு தோணும். எக்ஸாம்பிளுக்கு கிட்கேட்டுக்கு நடுவுல கோடு இருந்ததா மண்டேலா எஃபெக்ட் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு அது மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அது காரணம் என்னன்னா, கிட்கேட் நடுவுல கோடு இருந்துச்சுன்னு நான் சொன்னதை உங்க பிரெயின் ஆமா அப்படி இருந்துச்சுன்னு தவறாக மிஸ்லீட் பண்ணோம். அதனாலதான் கிட்கேட்டுக்கு நடுவுல கோடு இருந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும்.
உண்மையிலேயே கிட்கேட்டுக்கு நடுவுல எங்கேயுமே கோடு கிடையாது. அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா ஆட்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா கிட்கேட்டுக்கு நடுவுல கோடு இருக்காது. ஒரு மனுஷனால ஒருத்தவங்களோட மெமரியை ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சீங்கன்னா பாபநாசம் படம் பாத்தீங்கன்னா இது நல்லா தெளிவா புரியும். கமல்ஹாசன் அந்த படத்துல எல்லா கேரக்டர் கிட்டையும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் அவங்களை சந்திச்சதா அவங்களுடைய பிரெயின்ல அவங்களுடைய மெமரியை அவர் ஆல்டர் பண்ணுவாரு. ஆனா உண்மையிலேயே அவர் சந்திச்ச நாள் அன்னைக்கு கிடையாது. சோ ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுடைய பிரெயின்ல ஏத்தணும் அப்படின்னா இப்படிதான் அப்படிதான் நானா சொன்னா உங்க பிரெயின் ஆமா இவர் வந்தாரு இன்னைக்கு தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நம்ம பிரெயின் அதை ஸ்டோர் பண்ணிரும். சோ இதே போலதான் மண்டேலா எஃபெக்ட்லயும் நடந்திருக்கு. அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த சம்பவம் யாருக்குமே நடக்கல, ஆனா நடந்ததாக அவங்களுடைய பிரெயின் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சயின்ஸ் ஃபேக்டின் தமிழ் லோகோவில் இருக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கண்டுபிடித்தீர்களா? லூனி டியூன்ஸ் என்ற லோகோ தான் சரியானது என்று கண்டுபிடித்தீர்களா? கார் ஆக்சிடென்ட் ஆன வீடியோவில் போர்டில் எழுதியிருந்ததை சரியாக கூறினீர்களா? பாபநாசம் திரைப்படத்தின் ஸ்டில்லில் இருந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை பார்த்தீர்களா? வீடியோவில் பாண்டா கரடியின் படத்தை பார்த்தீர்களா? எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில் ஆம் என்று இருந்தால் உங்களுடைய மூளையானது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். மண்டேலா எஃபெக்ட் அப்படின்றது parallel யூனிவர்ஸ்ல இருந்து மெமரி ஷிஃப்ட் ஆகவும் இல்ல, டைம் டிராவல் நடந்ததுனால மெமரி ஆல்டர் ஆகவும் கிடையாது. சோ இது ஃபால்ஸ் மெமரியால தான் நமக்கு ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.